ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தள்ளுவண்டி பச்சை பட்டாணி மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த பச்சை பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஊற வச்சு எடுத்ததை இப்போ குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பட்டாணி மசாலா வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பட்டாணி கடலை வேக முன்னே அதுக்கு நான் ஒரு பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். 3லேருந்து 4 பல் வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி. இந்த எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஓமம். இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி கொஞ்சம் நமக்கு வயிறு அப்செட் ஆகும். அதாவது வாயு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லதில்லை. அதுக்காக நம்ம வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கோம். அது போக ஜீரகம், ஓமம், பெருஞ்சீரகம் இதுவும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்பைசஸ் கூட சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த விதமான வாயு பிரச்சனையும் ரொம்ப அதிகமாக தாக்காது. அதுக்காக தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். வாயு பிரச்சனை இருக்கிறவங்க இதெல்லாமே இந்த மாதிரி பச்சை பட்டாணியெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இப்போது இது மசாலாவில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரையும் மசாலா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரில் 4 இல்லை 5 விசில், ரொம்ப உங்களுக்கு நல்லா குலைவாக வேணும்னா நீங்கள் 5 விசில் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நம்ம கடித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் 4 விசில் வச்சு கொடுத்தாலே போதுமானது. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுக்காக மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இது 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் இந்த தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் பயிரை மட்டும் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு தண்ணி சேர்க்கணுன்னா இன்னும் நீங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு, அப்படி இல்லைன்னா இன்னும் நல்லா தண்ணி வற்ற வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. இதில் இருக்கிற பச்சை பட்டாணி எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா பேனுக்கு மாற்றியாச்சு. பேனுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மசாலாலே வேகணும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மசாலா கிரேவி ரொம்ப கூட்டு மாதிரி ஆயிரும். நம்ம சாப்பிடக்கூடிய பதத்துக்கு வரணும்னா தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் ஓரளவு கெட்டியாகணும். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 பிரேக் பண்ணி விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா தேங்காய் சேர்க்க போகிறோம். மாங்காய் இருந்தால் மாங்காய் சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்க்க போகிறேன், வெங்காயம் சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போது மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடுதேன். நம்ம மசாலா எல்லாமே சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பொடிசாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட்டை திருகி வச்சுக்கோங்க. தேங்காவையும் திருகி வச்சுக்கோங்க. மாங்காய் இருந்தாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். வெங்காயத்தை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அடுத்து கேரட் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு ஏற்கனவே நம்ம அவிக்கிறப்பவே சேர்த்துட்டேன். உங்களுக்கு உப்பு கூடுதலாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு இந்த மாதிரி பச்சை பட்டாணி வச்சு செஞ்சு கொடுக்கலாம் கிட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. பெரிய ஆட்களுக்கு தான் அந்த மாதிரி வாயு பிரச்சனைலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு அந்தளவுக்கு எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. அதனால் நீங்கள் தாராளமாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.